ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பேச போறோம். ஈரான் குவைத் மேல ஒரு தாக்குதல் நடத்தி இருக்காங்க நேத்திக்கு. ஈரான் குவைத் மேல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமெரிக்கா ஈரான் அடிக்கிறாங்க, ஈரான் பதிலுக்கு அரப் கண்ட்ரிஸ் அடிக்கிறாங்க. அதுல நேத்திக்கு குவைத் மேல ஒரு தாக்குதல் நடந்திருக்குது. அண்ட் இதோட எதிரொலி நாட் ஜஸ்ட் வித்தின் குவைத் ஆர் ஈரான் ஆர் அமெரிக்கா, இது வந்து இந்தியாவை, நம்ம நாட்டை, எஸ்பெஷலி நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, இந்த சைட்ல இருந்து நிறைய மக்கள் மிடில் ஈஸ்ட்ல போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏன் இந்த வீடியோவையே பார்த்துட்டு இருக்கக்கூடிய 10 to 20% மக்கள் வந்து மிடில் ஈஸ்ட்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க சம்பாதிக்கிற காசை வச்சு தான் நம்ம நாட்டுல நிறைய ஃபேமிலிஸ் வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ மிடில் ஈஸ்ட்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, அது நம்மளையும் அஃபெக்ட் பண்ணுது. இது இன்டைரக்ட் அஃபெக்ட் பண்றது, டைரக்டா இன்னொரு மெத்தட் மூலமா நம்மள அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது. நீங்க ரியலைஸ் பண்ணீங்களான்னு தெரியல. 15th மே இந்தியால வந்து 3 ரூபாய் பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. 19th மே அகைன் 1 ரூபாய் கிட்ட, 23rd மே 1 ரூபாய் 87 பைசா, 25th மே 2.61 சொல்லிட்டு இப்போ ஆல்ரெடி பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா 7.5 rupees வந்து ஏறிடுச்சு. எப்போ? 15 நாள்ல, எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா 10 நாள்ல இந்தியால வந்து எவ்வளவு பெட்ரோல் விலை ஏறி இருக்குது? 7.5 rupees ஒரு லிட்டருக்கும். ஒருத்தங்க 100 லிட்டர் போட்டா என்ன வருது? இப்படி ஒவ்வொருத்தங்க ஒரு மாசம் 100 லிட்டர் யூஸ் பண்றவங்க இருப்பாங்கல்ல. சோ இப்படி பெட்ரோல், டீசல், பஸ் டிக்கெட், தக்காளி, வெங்காயம் எல்லாத்துலயுமே விலைவாசி ஏறிட்டு இருக்குது. அண்ட் இது எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் பிரச்சனை, மதில் மேல் பூனை அப்படிம்பாங்க, கேட் ஆன் த வால். ஒரு சைடு விழுந்துச்சுன்னா இந்த பிரச்சனை இப்பவே சால்வ் ஆகி எல்லாம் சுமூகமா முடிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நடுவுல இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான், ட்ரம்போட ஈகோ. இந்த சைடு விழுந்துருச்சுன்னா மறுபடியும் வந்து ட்ரம்போட ஈகோ தட்டி எல்லாமே சால்வ் ஆகாம மறுபடியும் ஈரானோட ஈகோவையும் டீஸ் பண்ணி விட்டு மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது பிரச்சனை பெருசாச்சுனால் பாதிப்பு இருக்கிறதுலே நம்மளுக்கு தான் அதிகம். ஏன், எப்படி, எதுக்குங்கிறது தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல வெறுமனே பெட்ரோல் டீசல் விலை ஏறிடுச்சுன்னு மட்டும் போடுவாங்க. ஏன், எதனால அது நடந்துட்டு இருக்குது, இன்டர்நேஷனல் லெவல்ல என்னென்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, ஒரு விஷயத்தை நீங்க டீடைல்டா பக்காவா சூப்பர் ஆரிஜின்ல இருந்து எண்டு வரைக்கும் பக்காவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. இன்டர்நெட்ல 1000 பேர் 1000 விஷயம் ஒரு பொலிட்டிக்கல் ஒப்பீனியனோட ஒரு பல காரணங்களோட சொல்லிட்டு இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நீங்க சிம்பிளா ட்ரூத்தை எந்த பயசும் இல்லாம தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஆல்ரெடி இங்க 8 மில்லியன் பேர் சேர்ந்திருக்காங்க, நீங்களும் சேருங்க. அப்போனா தான் இந்த கயாஸ்க்கு நடுவுல, சவுண்டுக்கு நடுவுல, ஒவ்வொருத்தங்களோட அஜெண்டாக்கு நடுவுல உண்மையை நீங்க பக்காவா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. வீடியோ உங்களுக்கு அப்போனா தான் கரெக்டா வந்து சேரும். எனவே இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நேத்திக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக். முந்தா நாள் நம்ம வீடியோல பேசியிருந்தோம். யூஎஸ் வந்து ஈரான் அடிச்சிருந்தாங்க. ஈரான் அப்பவே சொல்லியிருந்தாங்க, ஈரான் எங்க மேல கை வச்சா நான் பதிலுக்கு அடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. யூஎஸ் எதுக்கு ஈரான் அடிக்கிறாங்க? யூஎஸும் ஈரானும் நெகோசியேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படியாவது பேச்சுவார்த்தை மூலியமா போரை நிறுத்திடணும்னு. அதுக்கான எல்லா முயற்சியும் போயிட்டு இருக்கப்போ யூஎஸ் சைட்ல இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா, நான் பெரிய ஆளு, நான் நினைச்சா உன்னை அடிப்பேங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு அப்பப்போ ஈரான் மேல போய் தாக்குதல் நடத்துற வேலையை வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஈரானை வந்து யூஎஸ்னால பேசிக்கா எப்பவுமே தோற்கடிக்க முடியவில்லை. இதுதான் யதார்த்தம். ஈரானுக்குன்னு ஒரு பயங்கரமான ஹிஸ்டரி இருக்குது. இது நிறைய பேர் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம். உலகத்துல இருக்கிற நிறைய கண்ட்ரீஸ்க்கு அமெரிக்காவோட ஒரு போர்னா போருக்கே போக மாட்டாங்க. என்னப்பா உன் பிரச்சனை, பேசி சரி பண்ணிக்கலாம்னு போயிடுவாங்க. உலகத்துல வெரி ஃபியூ கண்ட்ரீஸ் நம்ம 10 விரல்ல எண்ணி முடிச்சிடலாம், அமெரிக்கா வந்தாலும் போட்டு பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி தைரியமா நிக்கக்கூடிய கண்ட்ரீஸ். சின்ன கண்ட்ரீஸா இருக்கலாம், பணம் கம்மியா சம்பாதிக்கலாம், அவங்க கிட்ட வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கம்மியா இருக்கலாம், ஆனா அவங்களோட தைரியமும் அவங்களுக்கு வந்து போட்டு பார்த்துக்கலாம், அவங்களோட தன்மானமும் ரொம்ப உச்சகட்டமா இருக்கும். அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா ஈரான் வந்து ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஓகேவா? ஈரான் வந்து வாய்ப்பே இல்லைன்னா அவங்களோட ஹிஸ்டரியை அவங்க அடிக்கடி கோட் பண்றதே என்னன்னா, எங்களுக்கு 2500 வருஷம் வரலாறு இருக்குடா, நாங்க அலெக்சாண்டரை பார்த்தாச்சு, ஜூலியஸ் சீசரை பார்த்தாச்சு, இந்த மாதிரி மிகப்பெரிய மன்னர்கள்லாம் வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் ஏன் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, யாருமே எங்களை கம்ப்ளீட்டா பிடிக்க முடியல, யாரும் எங்களை ஆட்சி செய்ய முடியல. இத்தனை வருஷம் வரலாறு எங்களுக்கு இருக்குது, நாங்க வந்து இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவுக்கு அடிப்பணி தருவோமா? நாங்க மாட்டோம். ஈரானிய மக்களுக்குன்னு ஒரு கர்வம் இருக்குது, ஒரு கெத்து இருக்குதுன்னு சொல்லி ஈரான் நின்னுட்டு இருக்காங்க. இப்படி நின்னுட்டு இருக்காங்கிறதுனால ஈரானுக்கு வந்து எந்த டேமேஜும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. அமெரிக்கா அடிக்கிற ஒரு தாக்குதலையும் ஈரான்ல பல ஸ்கூல்ஸ், காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ், மெடிசன் கம்பெனிஸ், அமெரிக்கா அடிக்கிறதே அப்படிதான் அடிக்கிறாங்க. டார்கெட் பண்ணி மெடிசன் கம்பெனி அடிக்கிறாங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அடிபட்டாங்கன்னா, காயம் பட்டாங்கன்னா உங்களுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து சரி பண்ண கூடாதான். அதனால மெடிசன், ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மாதிரி அமெரிக்கா அடிக்கிறதெல்லாம் வந்து எத்தனை ஹியூமன் லா பிரேக் ஆகுதுன்னு கூட தெரியல. அவ்வளோ பிரேக் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நேஷனல் லெவல்ல. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கப்போ அதெல்லாம் ஒரு சைடு நடந்துட்டு இருக்குது. பட் இவ்வளோ பண்ணாலும் ஈரான் முன்னாடி ஒரு ஆப்ஷன் வைக்கப்படுது. இவ்வளோ பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை. இப்போ இந்த இடத்துல எந்த கண்ட்ரியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஓகேன்னு எடுத்துப்பாங்க. பட் ஈரான் நோ, எங்களுக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குது, நீங்க பிரச்சனை பண்ண வந்த, ஒழுங்கா உடைச்சதுக்கெல்லாம் காசை கொடுத்துட்டு போன்னு சொல்றாங்க. இது ஒரு மாதிரி சினிமாட்டிக்கான ஒரு மூமெண்ட்ல யோசிச்சு பாருங்க. தி அக்ரெஸ்ட் இஸ் ஆஸ்கிங் தி அக்ரெசர். ஓகேவா? யார் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ, அவங்க யாரு பாதிப்பை ஏற்படுத்துறாங்களோ அவங்க கிட்ட இவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்க, காசை கொடுத்துட்டு போன்னு இன்னமும் அவங்க எந்திரிச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் அவங்களோட ஹிஸ்டரி. தே வெரி மச் வேல்யூ தேர் ஹிஸ்டரி. அந்த ஆட்டிடியூடே அப்படிதான் இருக்குது ஈரான் கிட்ட. சோ இப்படி இருக்கிற கண்ட்ரி கூட ஃபைனலி பேச்சுவார்த்தையும் வந்துடுறாங்க. பாகிஸ்தான், மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா
கண்ட்ரிஸ் எல்லாரும் சொல்றாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கப்போ பேச்சுவார்த்தையில பாயிண்ட் என்ன, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இந்த சின்ன 40 கிலோமீட்டர் தண்ணி போற இடம் வந்து ஈரான் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஈரான் பிளாக் பண்றதை பார்த்துட்டு அமெரிக்காவும் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. பேசிக்கா ஒரே தண்ணிக்கு வந்து ஈரானும் பிளாக் போட்டிருக்காங்க, அமெரிக்காவும் பிளாக் போட்டிருக்காங்க. அமெரிக்கா வந்து அவங்களோட கப்பல்களை வச்சு பிளாக் போடுறாங்க, ஈரான் வந்து குண்டுகளை வச்சு பிளாக் போடுறாங்க. சோ இந்த நிறைய தண்ணிக்குள்ள மைன் எல்லாம் வச்சிருக்காங்க. அமெரிக்கா கப்பலோ அமெரிக்காவோட ஃப்ரெண்டா இருக்கிற கண்ட்ரியோட கப்பல் வந்துச்சுனாலும் அந்த கப்பல் காலி ஆயிடும். அந்த மாதிரி மைனை பதுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் அமெரிக்கா தலைகீழ நின்னாலும் ஈரான் இதை பண்றதை நிறுத்தவே முடியல. ட்ரம்பே சொல்றாரு, நாங்க இவ்வளவு பெரிய ராணுவம் வச்சிருக்கோம், இவ்வளவு பெரிய நேவியை வச்சிருக்கோம், அங்கேருந்து ஸ்பீட் போட்ல ஓகேவா சும்மா அந்த ஒரு சின்ன போட்டு ஊர்ல இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு போட்டை எடுத்துட்டு வந்து அவன் குண்டை வச்சுட்டு போயிடுறான். நாங்க இவ்வளவு பெரிய ராணுவம், இவ்வளவு பெரிய ஆளு, அவன் உயிரை துச்சமா நினைச்சிட்டு இருக்கான். அவன் வந்து செத்தாலும் பரவாயில்ல, அமெரிக்கா வந்து இந்த இடத்த அட்வான்டேஜ் எடுத்துக்க கூடாதுன்னு நினைச்சு உள்ள வந்து வச்சுட்டு போறான். சோ இவன் கூட நான் எப்படி சண்டை போடுறது பெரிய தலைவலியா இருக்குது. நீங்க வந்து ஒரு பெரிய சிங்கத்தோட சண்டை போட்டு கூட வந்து நீங்க வந்து நேரில் இங்க அடிக்கணும் அங்க அடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கணும். பட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹனிபி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், முடிச்சிடும். அது எங்க பறந்து அங்க எங்க இந்த ஈல படத்துல வர மாதிரி அது ஆட்டிடியூட் மட்டும் தான். அந்த மாதிரி ஈரான் இருக்க சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இந்த இண்டிபெண்டன்டா இருக்கக்கூடிய ஆர்மி கமாண்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஈரானியன் கவர்மெண்டே கிடையாது, சின்ன சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஆர்மி ப்ரொஃபஷனல்ஸா இருக்கட்டும், இல்ல ஓனா அவங்களே வந்து ஆயுதங்கள் எடுக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்கெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக நின்றுட்டு இருக்காங்க. ஓகே, ஒரு ஆர்கனைசேஷனா நிக்கலாங்கிறத தாண்டி இவங்களெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அமெரிக்கா விரக்தியோட உச்சகட்டத்தில் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல அமெரிக்கா கப்பலை போக வைக்கிறது தான் அமெரிக்காவோட கருத்து. ஏன்னா அவங்க நினைச்ச அமெரிக்கால உலகத்துல என்னனாலும் பண்ணலாம், ஆனா ஈரான் கிட்ட கப்பலை போக வைக்க முடியாது. அதுதான் இன்னைக்கு ஈரான் கிட்ட வந்து அமெரிக்கா ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு என்ன சொல்ல கீழே விழுந்த மொமெண்ட். அதுக்கு வந்து மீசையில மண்ணு ஓட்டலங்கிறத காமிச்சுக்கிறதுக்கு யூஎஸ் என்ன பண்றாங்க, முந்தா நாளும் சரி நேத்திக்கும் சரி ஈரானோட பேசஸ ஈரான் இங்க எந்தெந்த கப்பல்கள் இங்க இந்த ஸ்பீட் போட் கப்பல் இல்ல போட் எது வந்து இந்த மாதிரி லே பண்ணுதோ மைனை அதெல்லாம் தாக்கி இருக்காங்க. முத நாள் தாக்கினப்போ ஈரான் சொன்னாங்க, நீ என் சைடு அடிச்ச நாள் அது ராணுவமா இருக்கட்டும் இல்ல பிரைவேட் பீப்புளா கூட இருக்கட்டும், யார் பண்ணாலும் நீ என்ன அடிச்சா நான் பதில் கடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. முத நாள் அடிச்சப்பமே எப்போ சொல்றாங்க, ஈரான் வந்து தன்னோட ஊர்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், குழந்தைங்க, ராணுவம், அவங்க நாட்டோட சுப்ரீம் லீடர் அயத்தோல்லா காமினை எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஈரான் என்ன சொல்றாங்க, அடிச்சா நான் பதில் கடிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அந்த மொமெண்ட்ல இருந்துகிட்டு ஈரான் வந்து இதை சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்கா மறுபடியும் நேத்தி கடிக்கிறாங்க. ஓகேவா, அப்ப ஈரான் காண்டாயிட்டாங்க. ஈரான் என்ன பண்றாங்க, வந்த அமெரிக்கன் ஷிப்ஸை வந்து தாக்குதல் நடத்துறது, அதே மாதிரி அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் டவுன் பண்றது, அப்புறம் அமெரிக்கன் பேஸ் வந்து இருக்கும்ல குவைத்துல வந்து தாக்குதல் நடத்துறாங்க. சோ குவைத்துல வந்து யுஎஸ் ஏர் பேஸ் வந்து இருக்குது. ஓகேவா, அந்த ஏர் பேஸை வந்து அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் அப்ப வந்து அமெரிக்கா வந்து கம்ப்ளீட்டா கப்பல்கள் எல்லாத்தையும் நிறுத்திடுறாங்க, ஈரானும் நிறுத்திடுறாங்க. பேச்சுவார்த்தை அப்போ லைட்டா 1-2 போனது மறுபடியும் நின்றுச்சு. சோ லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா 0 ஷிப்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா போயிருக்குது. இவ்வளவு மூச்சு முட்டை பேசுறிய மதன், சரி அது அங்கதானே போகுது, நம்மளுக்கு என்ன பிரச்சனை, இதனால பிரச்சனை என்னன்னு நான் நம்மளுக்கு சொல்றேன். ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை மட்டுமே நம்பி நம்ம ஊர்ல வந்து இவ்வளவு நாள் இந்த போருக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளோட பெட்ரோல் டீசல் வந்து மெஜாரிட்டி இந்த இடத்த நம்பி தான் இருந்துச்சு. எக்ஸாக்டா சொல்லணும்னா உங்களுக்கு நம்ம 85% வந்து நம்மளோட கச்சா எண்ணெயை வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். 85%. அதுல மோர் தென் ஹாஃப் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியா வந்துட்டு இருந்துச்சு. இந்த சின்ன 40 கிலோமீட்டர் வழியா தான் அதுல மோர் தென் பாதி வந்துட்டு இருக்குது. இப்போ இவங்க நடத்தின தாக்குதல்னால என்ன ஆகுதுன்னா வேர்ல்டு லெவல்ல க்ரூட் ஆயில் பிரைஸ் அதிகமாகுது. சோ சப்ளை டிமாண்ட் தண்ணி வரலங்கிறப்போ இருக்கிறதுக்கான விலை அதிகமாகும். சோ க்ரூட் ஆயிலோட பிரைஸ் நீங்க பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல ஆல்ரெடி ரீசன்ட் டைம்ஸ்ல நேற்றுக்கு ஒரு நாள் மட்டுமே 2% இன்க்ரீஸ் ஆகுறது, 3% இன்க்ரீஸ் ஆகுறது, அப்படி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்குது. இதோட எதிரொலி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியால வேர் வி கன்சியூம் மேக்ஸிமம் க்ரூட் ஆயில், ஓகேவா, இம்போர்ட்டட் க்ரூட் ஆயில், அதுல வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இப்ப நம்பி இல்ல. ஓகேவா, நம்மளோட மினிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா, ஓகேங்க நம்ம இப்ப ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் இல்ல, நம்ம மத்த கண்ட்ரில இருந்து ஆயில் வாங்க ஆரம்பிச்சிட்டோங்கிறாங்க. அப்போ ஆயில் பற்றாக்குறை ஆகாது. ஆனா ஆயில வந்து நம்ம பக்கத்து கடையில இருந்து வாங்குறதுக்கு பதிலா 4 கடை தள்ளி போய் பக்கத்து தெருவுல பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வரோம். அப்போ போயிட்டு வரக்கூடிய செலவு எல்லாமே நம்ம தலைக்கு தான் வந்து சேரும். கரெக்டா? சோ அதனால இந்தியால பெட்ரோல் விலை ஆல்ரெடி ஏறிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்றேன் கேளுங்க, லாஸ்ட் ஒரு 10 டேஸ் கணக்கு மட்டும் நம்ம பார்ப்போமே. இந்தியால லாஸ்ட் 10 டேஸ் மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா 15th மே அன்னைக்கு 3 rupees ஏறி இருக்குது, 19th மே அன்னைக்கு 90 பைஸ், கிட்டத்தட்ட 1 ரூபாய் ஏறி இருக்குது, 23rd மே 87 பைஸ், 25th மே 2.61 rupees ஏறி இருக்குது. சோ மொத்தமா 7.5 rupees வந்து இந்தியால பெட்ரோல் விலை ஏறி இருக்குது. இப்போ பெட்ரோல் விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்மளுக்கு தோணும். பட் நோ, பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகுறதுனால அதோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் எல்லா இடத்துலயுமே இருக்கும். நம்ம வந்து ஒரு கொரியர் அனுப்பணும்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு, அதுக்கான சார்ஜஸ் அதிகமாகும். ஏன்னா கொரியர்
கொரியர் எங்க கொண்டு போறாங்க, ட்ரக்ல வச்சோ பஸ்ல வச்சோ கொண்டு போறாங்க. அப்போ பெட்ரோல் ட்ரக்கோ பஸ்ஸோ எதுல ஓடுது, பெட்ரோல் டீசல்ல ஓடுது. அப்போ அதோட விலை இன்க்ரீஸ் ஆகுறப்போ நம்ம பார்சல் அனுப்புற விலை இன்க்ரீஸ் ஆகும், ஸ்விக்கி டெலிவரி விலை இன்க்ரீஸ் ஆகும். ஒண்ணுமே இல்லைங்க, நீங்க வீட்டில் வந்து உட்காந்து சாப்பிடுற சாப்பாடு, ஏன்னா காய் எல்லாத்தோட பேசிக்கா உங்களுக்கு ஐடியா தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் திஸ், பட் யூ நோ திஸ் பை நவ், ஓகேவா? ஸோ இது எல்லாத்தோட விலையுமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. இது இன்னொரு பிரச்சனையும் இந்தியாவில் கிரியேட் பண்ணுது. இந்தியாவோட பணத்தோட மதிப்பு கிராஷ் ஆகிட்டே இருக்குது, டாலரோட மதிப்பு வந்து அதிகமாயிட்டே இருக்குது, இந்திய ரூபாயோட விலை வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்குது. அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு லெவல்ல பெட்ரோல் வாங்குற எல்லாருமே, இந்த ஆயில் வாங்குற எல்லாருமே வந்து டாலரை யூஸ் பண்ணி தான் வாங்குறாங்க. அப்போ விலை, இந்த பெட்ரோலோட விலை அதிகமாகிறப்போ டாலர் நிறைய தேவை, நிறைய பெட்ரோல் வாங்குறது கம்மி, அதே பெட்ரோல் வாங்குறதுக்கே நிறைய டாலர் தேவை, ஏன்னா விலை அதிகமாயிடுச்சு. இப்போ டாலரோட டிமாண்ட் அதிகமாகுது. இந்த ஒரு காரணத்தை வச்சுதான், பெட்ரோலை வந்து கண்ட்ரோல் பண்ற ஒரு காரணத்தை வச்சுதான், பெட்ரோல் டாலரை வச்சுதான் அமெரிக்கா வந்து இந்த செஞ்சுரியோட மிகப்பெரிய சூப்பர் பவரா இருக்காங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, பெட்ரோல் டாலர் எல்லாம் தூக்கி போடுங்க, நீங்க ரூபாயில கொடுங்க, நாங்க ரூபாயில வாங்குறோம், நாங்க அந்த ரூபாயை வச்சு இந்தியா கிட்ட மறுபடியும் பிசினஸ் பண்றோம், நம்ம எல்லாம் தனியா இருப்போம், நம்ம ஏன் தேவையில்லாம அமெரிக்காவை நம்பி இருப்போம்னு ஒரு கிரேட்டர் காசை வந்து ஈரான் பேசுறாங்க. பட் எந்த கண்ட்ரியும் பெருசா அதுக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தெரியல. இந்தியா அப்படி அகேன்ஸ்டா போல, நம்ம இன்னும் பெட்ரோல் டாலர் டிபெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். தட் ஹஸ் மல்டிபிள் ரீசன், நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா உலகத்துல எந்த கண்ட்ரியுமே அதுக்கு ரெடி ஆகல இன்னும், அதுதான் உண்மை. பட் பெட்ரோல் டாலர் பிரச்சனை, இந்தியாவோட பண மதிப்பீடு கம்மியாயிட்டு இருக்குது, நம்மளுக்கு பெட்ரோல் டீசல் விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது. இதெல்லாம் போக நம்மளுக்கு அடிஷனலா இந்த போர்னால இன்னொரு பிரச்சனை இருக்குது. நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட உறவுகள், கரெக்டா, நம்ம குடும்பங்கள் தான் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க, நம்மளோட குடும்பங்கள் தான் மலேசியால இருந்து, ஸ்ரீலங்கால இருந்து, இந்தியால இருந்து எத்தனையோ பேர் மிடில் ஈஸ்ட்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற கவர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்ல கவர்மெண்ட்ஸ் கம்பேர் டு லாட் ஆஃப் கண்ட்ரீஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த இம்பாக்ட்லாம் அங்க இருக்கிற சிட்டிசன்ஸ் போய் அஃபெக்ட் பண்ண கூடாதுங்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் தன்னை சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தானே, அது ஒரு இன்டைரக்டா ஒரு இம்பாக்ட் அட் சம் லெவல் உருவாக்கிக்கிட்டே தான் இருக்கும். சைக்காலஜிக்கலாவா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த ஒரு கான்வர்சேஷன், முதல்ல வந்து துபாய் பத்தி பேசுறதை விட இப்ப இன்னும் ஒரு கன்சர்னோட பேசுற ஒரு கான்வர்சேஷன்ஸா இருக்கட்டும், அந்த ஒரு சென்டிமெண்டாவோ இமோஷனலாவோ சைக்காலஜிக்கலாவோ ஒரு இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்களோட பிசினஸ் எல்லாம் அதனால மேபி டு அன் எக்ஸ்டென்ட் பாதிக்கப்படலாம். இதை மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நீங்க சொல்லலாம், அட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிசினஸ். எல்லா பிசினஸுமே சொல்ல முடியாது. டூரிசம் மேபி ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல இருந்த அளவுக்கு இப்போ எல்லாருமே மிடில் ஈஸ்ட்க்கு போகணும் எக்ஸைட்டடா இருக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி இந்த போர் முடிவுக்கு வரணுங்கிற வரைக்குமாவது காத்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இண்டஸ்ட்ரி சொன்னேன், இந்த மாதிரி சில இம்பாக்ட் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இவங்க எல்லாம் வந்து அந்த பிசினஸ் பண்ணி என்ன பண்ண போறாங்க, அவங்க அந்த காசை சம்பாதிச்சு மறுபடியும் நம்ம ஊருக்கு தான் அனுப்பிச்சு வைக்க போறாங்க. கிளிநொச்சிக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க, இப்போக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க, இங்க வந்து தூத்துக்குடிக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ இங்க திருப்பி அவங்க அனுப்பிச்சு வைக்கிறப்போ இந்த மணி வந்து அட் சம்வேர் அங்க போர் நடந்துட்டு இருக்கிறதுனால இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட், கரெக்டா? சோ இந்த நம்மளுக்கு திருப்பி வர வேண்டிய இந்த இன்டர்நேஷனல் டிரான்சாக்ஷனும் இன்வர்ட் ரெமிட்டன்ஸுமே வந்து ஒரு எக்ஸ்டென்ட்க்கு அஃபெக்ட் ஆகும். இதுல மூணாவதா ஒன்னு இருக்குது. இதெல்லாம் போயிட்டு இருக்கப்போ நம்மளோட லாங் டேர்ம் கேம் என்ன, எவ்வளவு நாளுக்கு நம்ம இந்த பெட்ரோல் டீசல் மேல டிபெண்டா இருக்க போறோம்? திஸ் இஸ் மச் லாங்கர் டேர்ம். ஒரு பாலிசியா யோசிச்சு பாருங்க, ஒரு நாடா நம்ம ஏன் பெட்ரோல் டீசல் மேல நம்ம இன்னும் டிபெண்டா இருக்கணும்? அட்லீஸ்ட் நம்ம வந்து அடுத்த 10 வருஷத்துல நம்ம டிபெண்டா இருக்க கூடாது. ஏன்னா பெட்ரோல் டீசல் நம்ம கிட்ட கிடையாது, என்னைக்குனாலும் நம்ம இம்போர்ட் பண்ண தான் போறோம். நம்ம கிட்ட இருக்கிறது அபியூனண்டா எங்கேயுமே இல்லாதது வந்து சூரிய வெளிச்சம். இவ்வளவு சூரிய ஒளி இருக்குது, இவ்வளவு சோலார் சிஸ்டம் இருக்குது, இவ்வளவு விண்ட் எனர்ஜி இருக்குது. நாகர்கோவில் பக்கம் பாருங்க எவ்வளவு விண்ட் எனர்ஜி இருக்குன்னு. நம்மளோட ரெனியூவபிள் எனர்ஜியை வந்து நம்ம கவர்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாமே. அதுக்கான எஃபர்ட் எவ்வளவு போடுறோங்கிறதையும் நம்ம பேரலா பேசுறோம். பெட்ரோல் டீசல் விலையை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கோம். மேபி இந்த வீடியோ வந்து என்னோட பங்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கூட வச்சுக்கிறேன். ரெனியூவபிள் எனர்ஜி இந்தியால அவ்வளவு கொட்டி கிடக்குது. இந்தியால மட்டும் இல்ல, எல்லா கண்ட்ரிலயும் இருக்குது. அதுல எஸ்பெஷலி இந்தியால கொட்டி கிடக்குது. நம்ம ஊர்ல இல்லாத ரெனியூவபிள் எனர்ஜி, வெயில் தாங்க முடியாம அவ்வளவு பேர் துடிச்சிட்டு இருக்கோம். அவ்வளோ ரெனியூவபிள் எனர்ஜி இருக்குது. நம்மளோட சிஸ்டம்ஸ், நம்மளோட கவர்மெண்ட் கார்ஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அங்கேயே ஆரம்பிப்போமே, ட்ரெயின்ஸ் முடிஞ்ச அளவுக்கு சோலார் இருக்கும், இல்ல ரெனியூவபிள் எனர்ஜி மூலியமா டைடல் வேவ்ஸோ இந்த மாதிரி கடல் நம்மளுக்கு 3 சைடு இருக்குது, அது போக வந்து விண்ட் எனர்ஜி இருக்குது. இது மூலியமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா யார் எங்க போர் நடத்தினாலும் நம்மளுக்கு பெருசா பாதிப்பு இருக்காது. ஏன்னா நம்மளோட கான்வர்சேஷன் டைரக்டா சூரியனோட அந்த மாதிரி நம்ம ரெனியூவபிளா கூட மாறலாம். பட் தட்ஸ் ஆல் லாங் டர்ம். ஐ ஹோப் பாலிசி மேக்கர்ஸ், கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, ஸ்டேட்டா இருக்கட்டும் சென்ட்ரா இருக்கட்டும், அதை நோக்கி அதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் லாங் டர்ம் சொல்யூஷன். அதுக்கு நம்ம இன்னைக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சாதான் 2036 மறுபடியும் அங்க ஒரு போர் வந்துச்சுன்னா நம்ம புலம்பாம இருப்போம். இல்ல அப்பவும் நம்ம இன்னும் புலம்பிட்டு தான் இருப்போம். அப்போ பாலிசிஸ் வந்து இன்னைக்கு யோசிக்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு சரி பண்றது மட்டும் இல்ல, இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுதுங்கிறத யோசிக்கணும். சோ அந்த தொலைநோக்கு பார்வையோட இங்க யார் என்ன ஒர்க் பண்றாங்கிறதையும் லெட்ஸ் க்ளோஸ்லி அப்சர்வ். பட் ஓவரால் மிடில் ஈஸ்ட்ல தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் மதன் பேச்சுவார்த்தை நடந்துற போகுது, எல்லாம் சரியாயிட போகுதுங்கிறாங்களே. நான் சொன்ன மாதிரி ரெண்டு சைடு, ட்ரம்ப் வந்து முடிய போதுன்னு சொல்லியே 2 மாசமா சொல்லிட்டு இருக்காரு. ஆனா முடிஞ்ச பாடு இல்ல. இவங்க மறுபடியும் போர் நடத்துற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம், வெல் அண்ட் குட், எல்லா பிரச்சனையும் சால்வ். பட் அப்பவும் நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். இவங்க இப்படியே இருக்க மாட்டாங்க, மறுபடியும் ஆரம்பிப்பாங்க. தெரியும் நம்மளுக்கு இவங்களை பத்தி தெரிஞ்சிருச்சு. 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு இன்னொரு ஒரு ட்ரம்ப் வந்துட்டா என்ன பண்ண, கிளம்பி போயினதுக்கு அப்புறம் 20 வருஷம் கழிச்சு இன்னொரு ட்ரம்ப் வரமாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? சோ நம்ம வந்து தற்சார்பு பொருளாதாரமாவே நம்ம கிரியேட் பண்ண முடியல. இப்போ சீமானெல்லாம் பேசுவாங்க,
தற்சார்பாக உருவாக்கிடணும்னு. அது வந்து அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய பீப்புள் வந்து சிஸ்டம்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க, அது இமீடியட்டா பண்றதுக்கான பாசிபிலிட்டி என்ன இருக்குது? இல்லைனாலும் அது ஈவென்ச்சுவலி நம்ம பண்ணணும்னா கூட இன்னைக்கே அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். இன்னைக்கே நம்ம ரெனியூவபிள் எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அது வந்து இன்னைக்கு நம்ம பேசுறப்ப நிறைய பேர் அதை சிரிச்சுட்டு போயிடுவாங்க. பட் ஆக்சுவலி திங்கிங் அபவுட் இட், நீங்க லாங் டர்ம் யோசிச்சீங்கன்னா இட் மேக் சென்ஸ். நீங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வி நீட் ரெனியூவபிள் எனர்ஜி. இந்த உலகத்துல வந்து நம்ம அடுத்தவனை நம்பி இருக்கிறத விட நம்மளுக்கு இருக்கிற எனர்ஜியை யூஸ் பண்றதான கொஞ்சமாவது இருக்கிற அறிவை ப்ரூவ் பண்ணிக்கிறது. அது நம்ம இன்னைக்கு பண்ண ரெடியாக ஆரம்பிச்சாதான் 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சாவது நம்ம ரெடியா இருப்போம். பட் எனிவே, நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடந்துட்டு இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் அப்டேட் பண்றேன். நீங்க நம்ம ஊர் மெயின் மீடியால கூட மிஸ் பண்ணக்கூடிய இந்த மாதிரி இன்டர்நேஷனல் இஷ்யூஸை பக்காவா சூப்பரா தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 10-20% ஆஃப் திஸ் வீடியோ இட் செல்ஃப் வில் பி வாட்ச்ட் ஃப்ரம் மிடில் ஈஸ்ட். அத்தனை பேர் மிடில் ஈஸ்ட்ல இருக்கிறவங்க இங்க பார்த்துட்டு இருக்காங்க. கத்தார்ல இருக்கிறவங்க யாருனே தெரியாத துபாயில இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பேசணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு பெஸ்ட் பிளேஸ் நான் எப்பவுமே சொல்றது நம்ம கமெண்ட் செக்ஷன் தான். கோட்டா கினபாலுல இருக்கிற ஒருத்தங்க வந்து டொராண்டோல இருக்கிற ஒருத்தங்க கிட்ட பேசணும்னு நினைச்சா நம்ம கமெண்ட் செக்ஷன் தான். அதே மாதிரி கண்டியில இருக்கிறவங்க கரூர்ல இருக்கிறவங்க கிட்ட பேசணும்னு யோசிச்சாலும் இந்த கமெண்ட் செக்ஷன் தான் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். என்னோட கோல் வந்து ரொம்ப சிம்பிள். உலக அளவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம். நிறைய ஒப்பீனியன் உங்களுக்கே என்கிட்ட நான் பேசுறதுக்கு முரணா இருக்கலாம். அதெல்லாம் சரி. பட் அது எல்லாத்தையும் ஒரு கம்யூனிட்டியா ஒரு இடத்துல ஒரு கான்வர்சேஷனா உருவாக்கணுங்கிறது தான். ஒரு டாபிக்கும் எடுத்தீங்கன்னா நான் பேசுறதை விட இங்க இருக்கிற கமெண்ட் செக்ஷன் மோர் ரிச்சா இருக்கணுங்கிறத நான் என்னைக்குமே விரும்பி இருக்கேன். நீங்களும் அந்த ஒரு குளோபல் கம்யூனிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். பை. சியர்ஸ் எம்ஜிஸ்.